பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. போன எபிசோட்ல நம்ம பார்த்தன் பள்ளியோட அந்த க்ஷேத்திரத்தை பற்றி கொஞ்சம் விஷயத்த பார்த்தேன். எல்லாரும் சொன்ன, சுவாமி நீ இவ்வளோ சொன்னேன், பெருமாள் ஏன் வந்தார் எப்படி வந்தாருங்கிற விஷயமே சொல்லலையேன்னா அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்தன் பள்ளிங்கிறது வந்து திருநாங்கூருக்கு ஜஸ்ட் வெளியில் இருக்குது, திருவெண்காடுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். திருவெண்காடுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அண்ட் திருநாங்கூருக்கு ஜஸ்ட் அவுட்டரில் இருக்குது திருப்பார்த்தன் பள்ளி அப்படிங்கிற இடம். சின்ன கோவில் தான், பட் என்ன சொல்கிறது, இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்பா இந்த இடம். அவ்வளோ நன்னா இருக்கும். இதில் இந்த ஸ்தலத்தை பற்றி பத்ம புராணத்தில் நிறையா சொல்லியிருக்கா. இது எப்படி வந்தது அப்படின்னா, மகாபாரத போர்லாம் ஆயிட்டான். மகாபாரத போர் ஆனவுடனே அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மனசு பாரமாகவே இருக்குது. எல்லாரையும் கொன்னாச்சு, அவனோட சொந்தக்காரா எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம ஜெயிச்சாப்பில் பேருக்கு பண்ணியாச்சு. அதனால் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இல்லாமல் என்னதான் பகவத்கீதையை கேட்டாலும் அந்த மனசு வந்து அதை போல் இருந்து தான். அப்படி வந்தபோது கிருஷ்ணன்கிட்ட கேட்டான், நான் என்ன பண்ணுறது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வேணா நீ க்ஷேத்ராட நம்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீர்த்த யாத்திரை மாதிரி போ, க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் மனசு வந்து சாந்தி ஆகும் அப்படின்னா. ஸோ அர்ஜுனன் வந்து அப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டே தீர்த்த யாத்திரை போகும்போது இந்த க்ஷேத்திரம் பக்கம் வந்தானா. இந்த இடத்துக்கு வந்தபோது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தாகம், காடு இல்லையா, நடந்து அவனால் ஒரே தாகமாக இருந்தான். சரி எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படி இப்படின்னு அவன் பார்த்தபோது அகத்தியர், சொன்னேன் இல்லையா, அகத்தியர் பர்ணசாலை போட்டு இங்கே இருந்தார் சொல்லிட்டு. ஸோ அகத்தியர் தவமொழி ஏற்ற இடம் இருக்குதான். அகத்தியர் கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு தண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் பண்ணோடனே அகத்தியர் தெரியுமே எப்பயுமே ஒரு கமண்டல் அமைச்சிருப்பார், அதில் தண்ணியும் இருக்கும் அதில். ஸோ அகத்தியர் கமண்டலத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அகத்தியர் போகும்போது அகத்தியரும் அதை எடுக்கிறதுக்காக போனாராம். அங்கே தண்ணி இருந்துதான், அதை அவர் எடுத்த உடனே பார்த்தா அந்த தண்ணி வந்து மறைஞ்சுடுத்தான். அகத்தியருக்கு உடனே தெரிஞ்சுடுத்து யாரோட விளையாட்டுன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், நீ என்னத்துக்குப்பா என்ன தண்ணி கேட்குற, உனக்கு என்ன வேணும்னாலும் பகவான் கிருஷ்ணன்ட்டு தானே கேட்பேன், அவனை கேட்டேன்னா அவன் கொடுத்துட்டு போகிறான், நீ என்னத்துக்கு என்ன கேட்குற, அவன்கிட்டயே கேளு அப்படின்னு சொன்னாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் வந்து உடனே பகவான் கிருஷ்ணனை நினச்சி அவங்ககிட்ட தண்ணி கேட்கறதுக்காக வந்த உடனே அங்கே அப்படியே பார்த்த சாரதியாக அந்த இடத்துல வந்தானா. அந்த இடத்துல வந்து பகவான் கண்ணன் என்ன பண்ணானா, ஒரு கத்தி ஒன்று கொடுத்தானா, கட்கம் கத்தியை கொடுத்தானா. அந்த கத்தியை கொடுத்த ஒரு பெரிய வாள் அப்படின்பா, அந்த வாளை கொடுத்து இதால் நீ எங்கே கீறுறியோ அந்த இடத்துல உனக்கு இது போல இருந்து கங்கை வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாராம். உடனே வந்து அர்ஜுனன் என்ன பண்ணானா, அந்த கத்தியால் அப்படியே கீறின உடனே அந்த இடத்துலேருந்து கங்கை வந்து தான், கங்கை வந்த உடனே அவனோட தாகத்தை தீர்த்துது அப்படின்பா. ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பார்த்த சாரதியாக இருக்கும்போது அவரும் தன்னோட மடியில் ஒரு கத்தி மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு இருப்பார், அர்ஜுனனும் ஒரு வாளோடு இருப்பான். இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது, அர்ஜுனனும் பெருமாளும் சேர்ந்து இருக்கா மாதிரி அது ஒரு தனி சந்நிதியும் இருக்குது அர்ஜுனனுக்கு. இன்னொன்று அகத்தியருக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்குது. ஏன்னா அகத்தியரை பார்த்துட்டு தானே இதெல்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அதனால் அகத்தியருக்கும் இங்கே ஒரு சந்நிதி இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து இது போல் இந்த மாதிரி அவனே, அதாவது பார்த்தனே அவன் அந்த தீர்த்தத்தை குடித்த உடனே அவனுக்கு என்னாச்சா, அவனுக்கு அந்த ஒரு ஞானம் பிறந்து தான், உண்மையான ஞானம் வந்து அவனுக்கு இந்த தீர்த்தத்தை குடித்த உடனே தான் பிறந்து தான். என்னென்னா அதில் அவனுக்கு சொல்கிறாப்புல இருந்து தான், இங்கே படுறா நீ தான் கொன்ன, நீ தான் ஜெயிச்ச அப்படிலாம் ஒன்றுமே நினைக்காத, ஒன்று ஒரு கருவியாக நான் உபயோகப்படுத்திட்டேன், எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்பாலாம். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளோ காரியத்தில் பார்ப்போம், எல்லாம் சொல்லுவாள், சார் நீங்கள் இல்லாட்டி அந்த கோவில் பண்ணியிருக்கவே முடியாது சார், நீங்கள் இல்லாட்டி இவ்வளோ சத்சங்கம் வந்திருக்காது சார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு ஒன்றுமே தலைக்கு ஏறவே கூடாது. நம்மளை கருவியாக உபயோகப்படுத்திட்டு இருக்கான், அதுக்கு நம்ம நன்றி கடன் பண்ணணும். நம்ம இல்லைன்னா ஒன்று பண்ண போகிறான், அவன் கருவியாக யூஸ் பண்ணுவான், பட் நம்மளை கருவியாக உபயோகப்படுத்தி நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க
ஆகவே ஆகாது. ஆனால் எல்லாமே அவன் பண்ணுறான், நமக்குள்ளே இருந்து அவன் பண்ணுறான். நம்மளை வந்து சும்மா ஒரு கருவியை அப்படி ஆட்டி வைக்கிறான், நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பண்ணி வைக்கிறான். அதனால் அந்த ஒரு ஞானம் பிறந்தது வந்து அவனுக்கு இந்த தீர்த்தத்தை குடித்த உடனே அவனுக்கு பகவானோட்டுக்கு வந்துதான், சரி நீ கொல்லலை, எல்லாமே நான் தான் கொன்னேன், சும்மா உன்னை கருவியாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஞானம் பிறந்ததுனால தான் சொல்லுவாள். இந்த அடுத்த க்ஷேத்திரம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சரமஸ்லோகம், அதுதானே சரமஸ்லோகம். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ என்னை வந்து சரணடை, என்னை வந்து சரணடைஞ்சு எல்லாத்தையும் விடு, உன்னோட கவலை கிவலை நீ என்னெல்லாம் பண்ணுறியோ, என்னத்தை ஃபாலோ பண்ணுறியோ எல்லாத்தையும் விடு, என் ஒருத்தர் சரணடை. பிரபத்திங்கிறது அதுதான், அப்படியே முழுசாக சரணடைஞ்சேன்னா நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போகிறேன், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு அதனோட அர்த்தத்தை காமிச்ச இடம் தான் இந்த இடங்கிறதுனால இது வந்து சரமஸ்லோகத்தை போல வெளிப்படுத்திய இடம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலவர் பேர் வந்து தாமரையாள் கேள்வனா, அதாவது அவள் தாமரையாள், தாமரையாளுக்கு கணவன் அப்படிங்கிற அர்த்தம் அது, தாமரையாள் கேள்வன். ஏன்னா தாயார் பேர் வந்து தாமரை நாயகி அப்படின்பா. இவர் வந்து மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். பார்த்தசாரதி பெருமாள் வந்து திருவல்லிக்கேணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரமான முகத்தோட 2 கையோடு தான் இருப்பார், 2 தோள்களோடு தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தோட 4 கைகளோடு இருப்பார் பார்த்தசாரதி. இதுதான் அவருக்கும் இவருக்கு வித்தியாசம். இங்கே சாந்தமாக இருப்பார், சங்கு சக்கரம் வச்சுருந்தாலும் இங்கே சாந்தமாக இருப்பார், அங்கே வந்து மீசை வச்சுட்டு ஒரு வீரமாக இருப்பார் அங்கே பார்த்தசாரதி 2 கையோட. ஸோ இதுதான் அந்த பார்த்தசாரதிக்கும் இந்த பார்த்தசாரதிக்கும். ஒரு பேர் பார்த்தசாரதின்னே சொல்லுவாங்க. இவர் பேர் தான் தாமரையாள் கேள்வர். தாயார் பேர் வந்து நான் சொன்ன மாதிரி தாமரை நாயகி அப்படின்னு பேர். தீர்த்தம் வந்து கட்க புஷ்கரிணி அப்படின்பா. கட்கம்னா வாள், கத்தி அப்படின்னு அர்த்தம். இந்த வாழை கீறி தானே அந்த தண்ணி வந்தது இல்லையா, அதனால கட்க புஷ்கரிணி அப்படின்பா. விமானம் வந்து நாராயண விமானம் அப்படின்பா. காட்சி கண்டவா வந்து எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனன், சிவன். அங்கே அது தவிர வருணன் வந்து பெரிய ஒரு தவம் இருந்து அவருக்கு ஏதோ ஒரு சாபம் இருந்துதான், அந்த சாபத்தை போகிறதுக்காக இங்கே வருணன் தவம் இருந்து அவர் வந்து இந்த இடத்துல மீசை போல பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவரும் இது போல் பார்த்தசாரதியாகவே எனக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தசாரதியாக காட்சி அளித்தாராம். இது தவிர அகத்தியர் தவிர்த்து கௌதமர், பரத்வாஜர் இவா எல்லாருமே இந்த இடத்துல வந்து தவம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அந்த இது வந்து அர்ஜுனனுக்கு, அதான் அர்ஜுனனுக்கு ஒரு கோவில் இருக்கிறதா இங்கே தனி சிறப்பு. வேற எங்கேயுமே இப்போ திவ்ய தேசத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு தனி கோவில்னு இல்லை, இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு கோவில் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தேன்னு நினச்சிக்கோ, இந்த இது சொன்னேன் இல்லையா, இந்த யாக்ஞவல்ய ஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு வடநூல் இருக்கான். அந்த நூலும் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி இது போல் நிறையா சொல்லியிருக்கு அப்படின்பா. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு சம்பந்தரவே ஒரு பாட்டில் வந்து செய்யருகே புனல்பாய பண்ணத்தோள் பாகம் பாம்பனையான் அப்படின்னு சம்பந்தரோட ஒரு பாட்டு இருக்கான். பாம்பனைங்கிற சொற்றொடரில் இந்த ஸ்தலத்தை தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த சிவபெருமான் வந்து பாம்பை தலையால் சூடிக்கொண்டாலும், அவர் தலைமையில் சூடிக்கொண்டாலும், இந்த திருமால் வந்து பாம்பையே படுக்கையாக கொண்டார் இல்லையா, அதனால பாம்பனையான் அப்படிங்கிற சொல்லால் அவர் இந்த ஸ்தலத்தை தான் சொல்லியிருக்கார் சம்பந்தர் இந்த பக்கம் வரும்போது அப்படின்பா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோ, திருமங்கை ஆழ்வார் வந்து ஒவ்வொரு வருஷமும் தெரியும் இந்த தை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணுவார். 11 கருட சேவை எல்லாம் நடக்கும். ஸோ இந்த பார்த்தன் பள்ளிங்கிறது வந்து அவரோட பேர்லேயே இருக்கனால அர்ஜுனனுக்காக உண்டான ஸ்தலம் என்பது தெளிவு. ஸோ அர்ஜுனனுக்கு தோழனாக இருந்த கண்ணன் வந்து அந்த விதமாகவே இங்கேயும் காட்சி கொடுத்தது ஒரு தனிச்சிறப்பு. ஆலயத்தினோட அருகில் வந்து கட்க புஷ்கரணி எம்பெருமான் இடையில் கத்தி வைத்திருப்பதும் கத்தியால் தரையை கீறி அவர் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக அங்கே அதை போல் இருக்கார். இங்கே இந்த இடத்துல தசரதன் வந்து இந்த இடத்துல ஒரு யாகம் செஞ்சான் அப்படின்னு, என்ன யாகம் தெரியாது. சில பேர் வந்து இல்லை அதான் புத்திரகாமேஷ்டி யாகமே இங்கே தான் பண்ணா அப்படின்பா. ஆனால் தசரதன் இங்கே ஒரு யாகம் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 11 பெருமாள் இருக்கார் இல்லையா. ஸோ அந்த 11 பெருமாள் வந்து ஒவ்வொரு ஸ்தலத்துலேருந்து வந்தாம்பா. ஆப்வியஸ்லி இந்த பெருமாள் வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லுவாள். அதான் பார்த்தசாரதி ரூபமாக இருக்கார் அவர், திருவல்லிக்கேணியில் இருக்கிறவர். குருட்சேத்திரத்துலேருந்து வந்து திருவல்லிக்கேணியிலேருந்து இங்கே வந்தா மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று இங்கே மூலவர் உற்சவர் 2 பேருக்குமே வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிங்கிற 3 தேவிமார்கள் புடை சூழ இங்கே இருக்கா அப்படின்பா. 108 திவ்யதேசத்தில் வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் அதை போல். என்ன இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே உற்சவர் பார்த்தீங்கன்னா இவர் தாமரையாள் கேள்வன் மாத்திரம் இல்லை, பார்த்தசாரதி மாத்திரம் இல்லை, ஒரு ராமர் இருக்கார். அந்த ராமரோட மூலவர் வேற எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்பா. அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த ராமர் வந்து உற்சவர் இங்கே இருக்கார். அது எப்படின்னா,
அந்த தசரதனோட யாகத்தையும் சொல்லுவார். தசரதன் யாகம் பண்ணின உடனே வந்து, அதாவது அந்த தீயிலேருந்து அவர் பாயசம் குடிச்சு அவர் வந்தார். அவர் அந்த தீயிலேருந்து அப்படி ராமர் வெளியில் இருந்த மாதிரி ஒரு காலை அப்படி வெளியில் வைக்கிற மாதிரி இருந்துதான். அதை போல ஒரு போஸ்டில் இருப்பார் ராமர் அப்படின்பா. இங்கே அந்த ராமர் கோலவில்லி ராமன் அப்படின்பா இங்கே இருக்க ராமரையும். அந்த கோலவில்லி ராமன் வந்து சங்கு சக்கரம் கதை இதெல்லாம் வச்சுட்டு அங்கே இருப்பார். அவரோட அந்த உற்சவ மூர்த்தியும் இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோ, மெயின் கர்ப்பகிரகத்திலேயே வந்து தாமரையாள் கேள்வனோட அந்த பாட்சாரதியோட உற்சவரும் இருப்பார், ராமரோட உற்சவம் இருக்கிறார். இது போல் ராமர் கிருஷ்ணர் 2 பேரும் சேர்ந்து உற்சவ மூர்த்தி ஒரு இடத்துல இருக்கிறது வந்து வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஒரு திவ்ய தேசத்தில் தான். இந்த கோலவில்லி ராமன்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளியங்குடி திவ்ய தேசத்துலையும் இதே பேரில் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோ, 3 நில ராஜகோபுரம் இங்கே இருக்குது. வைகுண்ட ஏகாதசி நல்லா சிறப்பாக கொண்டாடுவா. ஸ்ரீராமநவமி உற்சவம் பண்ணுவா, ராமர் இருக்கார் இல்லையா. அதனால தைப்பூசம் அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும். அதுக்கப்புறம் தை அமாவாசை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. தை அமாவாசையில் வந்து இந்த 11 கருட சேவைக்காக இங்கே எல்லோரும் போவா. இந்த மாதிரி நல்ல விசேஷமான கோவில். கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு, பார்த்தன் பள்ளியான இந்த ஸ்தலத்துக்கு அந்த பக்கம் திருநாங்கூர் போகிறவா எல்லாரும் கண்டிப்பாக போய் ராமர் கிருஷ்ணர் 2 பேர் இருக்கார், அவ 2 பேரையும் சேவித்து பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு வேண்டி நான் அமைகிறேன். எப்பொழுதும் போல ரொம்ப அருமையா சொன்னேன். நீங்க சொல்லிகிட்டே வரும்போது எனக்கு ஒரு ரசமான 2 விஷயம் வந்து அப்படி ஃப்ளாஷ் ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்று வந்து பகவானை வந்து அர்ஜுனன் வேண்டினோடனே அவர் வந்து வாள் கொடுத்து நீ எந்த இடத்துல கீழ்றியோ அந்த இடத்துல உனக்கு தீர்த்தம் கிடைக்கும்னு சொல்றாரு. பகவானுடைய பஞ்சாயுதங்கள் வந்து நம்ம சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை காப்பாத்துறதுக்கு, துஷ்டர்களை அழிக்கிறதுக்குன்னு. ஆனா சர்வ பிரகரணாயுதக அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எல்லாமே, எந்த விஷயத்த வேணா அவன் ஒரு ஆயுதமா நல்லத்துக்கும் உபயோகப்படுத்தலாம், துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாங்கிற மாதிரி இங்க அந்த வாள் வந்து அவனோட தாகம் தீர்க்கறதுக்கு வந்து எப்படி வந்து துருவன் கன்னத்துல வந்து சங்கால வந்து பெருமாள் வந்து இது தடவி கொடுத்தாரோ, அந்த சங்காயுதம் வந்து அப்போ துருவனோட கன்னத்துல தடவறதுக்கு அந்த ஆயுதம் உபயோகப்பட்ட மாதிரி இவனோட தாகத்தை, அவனுக்கு அந்த ஞானத்தை உதிக்கிறதுக்கு வந்து அந்த தீர்த்தம் வந்து ஒரு மருந்தா இருந்திருக்கு. அப்படி ஒரு வந்து கொடுத்தார். அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னேன், தாமரையாள் கேள்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் தமிழ் பேர் கேட்ட உடனே ஆள் அப்படி, தாமரைனா நமக்கு தெரியும், பூ, தாமரை பூவில் இருக்கிறவள் வந்து பத்மாவதி தாயார், அது தெரியும் பத்மம்னாலே. ஆள் அப்படிங்கிற பதம் வந்து வினைச்சொல் மாதிரி முக்காலத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆளப்பட்ட ஆள போகின்ற அப்படிங்கிற மாதிரி. அப்போ பகவானை வந்து புருஷகார போதனையா இருந்துட்டு அருளாலே சேத்தனனை திருத்தும், அழகாலே பகவானை திருத்தும்னு ஆச்சாரியர் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து அது என்ன ஒரு அழகான பெயர் அப்படின்னு மனசுல வந்து தாமரையாள் கேள்வன், தாமரை மணாளன், தாமரை கேள்வன் இல்லைன்னா அப்படின்னு ஏதோ ஒரு தாமரையாள் கேள்வன் ஒன்னு அவளால ஆளப்பட்டவன், அதுதானே ஆண்டாளுமே சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா திருமகள் கேள்வன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி தாமரையாள் கேள்வன் ஒன்னு விராட்டியோட சேர்ந்த பகவான்கிறத வந்து எவ்வளோ அழகா வந்து அவளுடைய நாமங்களே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த பேர் வந்து அப்படியே ஒரு சிலிப்பு இந்த பஞ்சாயுதம் பத்தி சொல்லும்போது நாங்க விஷ்ணு சஹஸ்ரநாம சரவணே பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னே ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சாயுத ஸ்தோத்திரம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவரோட 5 ஆயுதம் பத்தி மாத்திரம் அந்த ஸ்தோத்திரம் இருக்கும். ஒவ்வொரு ஆயுதத்தையும் தனித்தனியா அதை பத்தி ஸ்லோகம் வரும். ரொம்ப பவர்ஃபுல் ஸ்தோத்திரம். அதனால யாரால முடியுமோ அவெல்லாம் பஞ்சாயுத ஸ்தோத்திரமும் சொல்லலான்ட்டு. ஆமா, ரொம்ப அழகான அனுபவம் இன்னைக்கு கிடைச்சது. இதே மாதிரி நம்ம சோழ நாட்டு திருப்பதியில கடைசி திவ்ய தேசம் வர வாரம் சேவிக்க போறோம். அப்பவும் நம்ம பக்தர்களோட இணைஞ்சிருப்போம் இதே மாதிரி. அது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெற்றுக் கொள்வது அடியேன். நமஸ்காரம்.